வெல்கம் டு அல்மோரா விஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை சூப் செய்யலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை. கீரையை நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 3, சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கிக்கங்க. உப்பு, சீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரையோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை உணவுல சேர்த்துக்கும் போது இருமல் இளைப்பு பிரச்சனை குணமாகும், வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும், சிறுநீர் வியர்வையை பெருக்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்களை குணமாக்கும் அருமருந்து. இதன் பச்சை இலைகளை தேவையான அளவு நெய் சேர்த்து வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும். வெறும் பச்சை இலைகளை நாள் ஒன்றுக்கு 5 முறைகள் சாப்பிட வாய்ப்புண் முழுமையாக குணமாகும். இந்த கீரையை வதக்கி ஒத்தரம் கொடுத்து வர மூட்டு வலி குணமாகும். நல்ல பலன் கிடைக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கொஞ்ச நேரம் வேகட்டும். மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு.